ராமஜெயம் கொலை குற்றவாளி வெட்டி படுகொலை. திருச்சியை சேர்ந்த திமுக அமைச்சர் KN நேருவின் சகோதரரும் தொழில் அதிபருமான ராமஜெயம் கடந்த 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபயிற்சி மேற்கொண்ட போது அடையாளம் தெரியாத நபர்களால் கடத்தப்பட்டார். பின்னர் அவரது உடல் கல்லணை சாலையில் உள்ள காவிரி கரையோரம் மீட்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் இந்த கொலை சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த கொலை நடந்து 13 ஆண்டுகள் கடந்த பின்னரும் இதுவரை ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை. இந்த வழக்கு கடந்த 2012ஆம் ஆண்டு CBCID விசாரணைக்கு மாற்றப்பட்டது. பின்னர் 2017ஆம் ஆண்டு CBCI விசாரணைக்கு மாற்றப்பட்டது. பின்னர் 2021ஆம் ஆண்டில் திமுக ஆட்சி அமைந்தவுடன் ராமஜெயம் கொலை வழக்கு விசாரணை சூடுபிடித்தது. வழக்கில் தொடர்புடையதாக சந்தேகப்படும் 13 ரவுடிகளை பிடித்து அவர்களிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டது. இந்நிலையில் திருச்சி மாவட்டம் வள்ளுவன் நகர் பகுதியைச் சேர்ந்த பிரபு என்கிற பிரபாகரன் ராமஜெயம் கொலை வழக்கில் தொடர்புடையவர் என்பது கண்டறியப்பட்டது. திருச்சி அரசு மருத்துவமனை அருகே தனியார் ஆம்புலன்ஸ் சேவை நிறுவனம் நடத்தி வரும் பிரபாகரன் திருட்டு வாகனங்களை வாங்கி அடையாளம் தெரியாமல் மாற்றி விற்பதில் வல்லவர் என கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி ராமஜெயம் கொலை வழக்கு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். ராமஜெயம் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கார் யாரிடமிருந்து யாருக்கு விற்கப்பட்டது என்பது தொடர்பாக பிரபாகரிடம் விசாரணை நடத்தினர். பாமகவின் முக்கிய பொறுப்பில் இருந்த பிரபாகரன் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் தான் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். அவர் மீது 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ராமகிருஷ்ணன் என்பவர் கத்தியை காட்டி மிரட்டியதாக பிரபாகரன் மீது புகார் அளித்திருந்தார். இதில் கைது செய்யப்பட்ட பிரபாகரன் நிபந்தனை ஜாமீன் வெளியே வந்தார். இந்நிலையில் திருச்சி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்து போட்ட பிரபாகரன் பின்னர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளார். இந்நிலையில் முகமூடி அணிந்த 4 பேர் இருசக்கர வாகனங்களில் வந்து அவரை சரமாரியாக வெட்டி கொன்றனர். ராமஜெயம் கொலை வழக்கில் தொடர்புடைய ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் திருச்சியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.